பல இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்த அக்கிஸ்டுங்கெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பெண்கள் உச்சாரம் பண்ணுறது, இந்த போதை பொருள் விற்கிறது, டேப்லெட்டு விற்கிறது, போதை ஊசி விற்கிறது எல்லாமே இங்கே நடக்குது. பிள்ளைங்கள நாங்களே பார்க்குறோம். பின்னாடி எதனா சவுண்டு கேட்டுனா அவ்வளோ அழகாக சிரிஞ்சு வச்சு ஏற்றுறாங்க பிள்ளைங்க எல்லாமே. சின்ன சின்ன பிள்ளைங்க 14-15 இயர்ஸ் தான் இருக்கும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். ஒரு ஆணியை அதான் வந்து ஃபுல்லா அந்த ஒரு ஆணி அடிச்சா கூட வந்து அந்த செவுரெல்லாம் அப்படியே கொட்டும் கீழே. யூபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது கண்ணகி நகரில். அது யூபிஎஸ்சி வந்து உயிர் காக்கும் மருத்துவமனையா இல்லை உயிர் எடுக்கிற மருத்துவமனையா தெரில. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நம்ம சாத்தி வச்ச ஜன்னலே காத்து எதுவும் இல்லையே, திறந்து இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பையன் நிற்கிறான். நான் ஒன்றுமே பண்ணல, நான் மேலே பார்க்கறதுக்கும் அவன் கீழே இறங்கிறதுக்கும் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்படி சேஃப்டி இல்லாமல் இருக்கிறது நீங்கள் எப்படி? நீங்கள் சேஃப்டி இல்லை தான் பல டைம் கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்கள் எல்லாம் டெத் ஆகிடுவோம். சார் அவங்களுக்கு பயம், நம்மளை முன்ன போட்டு பின்னால் கைச்சால் முதுகுல சொல்கிறோம். காவல்துறைங்களுக்கும் பயம். பட்டம் பகல்லையே படுத்திருக்கும் போதே ஒயரை கட் பண்ணின்னு போகிறாங்க. அந்த ஒயர் மீண்டும் நாங்கள் போடணுன்னா 4000-3000 செலவு பண்ணணும். மாவீரன் படத்தை வந்த மாதிரியே இருக்கு. உடனே ஏத்தி அம்புல எதோ பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. போய் ஒரு 3 செகண்ட்ல குழந்தை இறந்துச்சு. நானும் எங்க அம்மா வந்தா இருக்கோம். மொத்த பில்டிங்ல எல்லாருமே இறங்கி 96 வீட்டும் நாங்கள் ரோட்டில் மறியல் பண்ணுவோம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா துரைப்பாக்கத்தில் இருக்கிற கண்ணகி நகர். சென்னையில் நீங்கள் யாரை கேட்டாலும் கண்ணகி நகர் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப இயல்பாக பாசமாக பழகக்கூடிய மக்கள். இந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களோட தேவைகள் என்ன என்பதை நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஆமாம், சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ஏரியானா அது கண்ணகி நகர்மா, சரிங்களா? கண்ணகி நகரில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? இப்போ ஆட்சிலாம் மாறி இருக்குமா, அது எப்படி கண்டினியூ ஆகி போய்ட்டுருக்கா? இப்போ தான் ஆட்சி மாறுச்சு. அதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியெல்லாம் நிறைய கொள்ளை, கொலை, திருடு இதெல்லாம் நிறைய நடந்துச்சு இந்த இடத்துல. எங்களால் வந்து காவல்துறையை நோக்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அதுக்கு சரியான ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? காவல்துறை அதிகாரிங்க வந்து உங்கள் நண்பன்னு சொல்கிறாங்க. அவங்க நண்பனாக இருந்தால் பரவாயில்லையே, அவங்க விரோதியாக தானே இருக்காங்க. ஆப்போசிட்டுக்காரங்களுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போலீஸு. மற்ற இல்லாத ஏழைங்களுக்கு போலீஸு கிடையாது. போலீஸ் நிர்வாகம் மொத்தத்தில் சரியே கிடையாது. இவ்வளோ கொள்ள ஜனத்துங்களை தூக்கிட்டு வந்து போட்டுட்டு எதுவுமே ஒழுங்காக இல்லை எங்களுக்கு. பட்டம் பகல்லையே படுத்திருக்கும் போதே ஒயரை கட் பண்ணின்னு போகிறாங்க. அந்த ஒயர் மீண்டும் நாங்கள் போடணுன்னா 4000-3000 செலவு பண்ணணும். எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. நாங்கள் வருமானம் இருந்த இடத்துல இருந்தோம். எங்களை தூக்கிட்டு வந்து இந்த சுடுகாட்டில் அடிச்சுட்டு எந்த வருமானமும் கிடையாது. வயசாகி போச்சு, எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எப்படி ஜீவிக்கிறது இந்த இடத்துல சொல்லுங்கள் பார்ப்போம். பொம்பளைங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. ஃபோனுங்களை பிடிங்கின்னு போகிறானுங்க. பர்னர் என்னங்க, ஏரிய வச்ச பர்னர் கொஞ்ச நேரத்துக்குலாம் திரும்பி பார்த்தா பர்னர் தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி உன்னதமான திருடெல்லாம் இருக்குது இங்கே. இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்தவன் திருட்டு பையனுக்கு தான் கரெக்டாக கான்ட்ராக்ட் எடுத்து வச்சு கட்டியிருக்கான். 4 பக்கம் என்னத்துக்கு வழி வைக்கணும்? ஒரே சைடு வழி வச்சா கண்டுபிடிப்பாங்க, யார் போறாங்க யார் வராங்க தெரியும். நீட்டா கட்டிருக்காங்கன்னா அந்த பக்கம் அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அந்த மாதிரி அவங்களாலே பிடிக்க முடியல, வர போலீஸாலே. இன்சிடென்ட் நடந்திருக்காமா? குழந்தைகளுக்கு ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருக்கா? நடந்திருக்கு. இந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாப்பா ஏதோ பிறந்த பாப்பாவை எடுத்துட்டு வந்து இங்கே கீழே போட்டு அது இறந்தெல்லாம் போயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி சேஃப்டியே இல்லை. நாங்க எல்லாமே கேர்ள் பாய் அந்த மாதிரி பேபிஸ்லாம் குட்டி குட்டி பாப்பாஸ் தான் வச்சிருக்கோம். நாங்க எல்லாருமே திடீர்னு கூட்டிட்டு வந்து ஏதாவது கீழே ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்க கூட. இந்த வீட்டுல நடந்தது. அந்த பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்க போறான், ஒரு வாரம் இருக்கு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் நைட்டு வந்தார். மணி 12 மணிக்கு என்னமோ வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க நான் காற்று இல்லை சொல்லிட்டு 2 ஜன்னல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஜன்னல் மட்டும் சும்மா சாத்திட்டு இவங்க சாப்பாடு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவங்க ஜோபியில் இந்த ஃபோனை எடுத்து எதுக்கு கீழே வச்சுட்டு போன கட்டில் கடியில் சாப்பாடு போட்டுன்னு வரத்துக்குள்ள நான் சாப்பாடு போட்டு எங்கள் ஹஸ்பண்ட் எழுப்ப போகிறேன். ஒரு பையனடா நம்ம சாத்தி வச்ச ஜன்னலே காற்று எதுவும் இல்லையே, திறந்து இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பையன் நிற்கிறான். நான் ஒன்றுமே பண்ணல, நான் மேலே பார்க்கறதுக்கும் அவன் கீழே இறங்கிறதுக்கும் கரெக்ட் ஆயிடுச்சு.
அந்த மாதிரி எனக்கு நடந்தது. உங்களுக்கு நடந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு இவங்களுக்கு நடந்தது. 1 வீக் கழிச்சு எனக்கு ஓ. இதே இன்சிடென்ட். ஏன்னா இங்க எல்லாம் டவர் கிடைக்காத சிக்னல்லாம் எல்லாருமே ஜன்னல் கிட்ட தான் வைக்கணும் அந்த போனை. இது எல்லாமே நோட் பண்றாங்க போல அந்த ஜன்னல் கிட்ட இருந்து. சரி சரி. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு. நான் எதர்ச்சியா என்ன நம்ம ஜன்னல் திறக்குதே, காத்துல அடிச்சாலும் வேகமா தான் திறக்கும், இது ஸ்லோவா திறக்குதுன்னு பார்த்தா அதே மாதிரி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் மாஸ்க் போட்டுட்டு முகம் தெரியாத அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் கத்தின உடனே அன்றைக்கி ஃபோன் தப்பிச்சுது, இல்லைன்னா அந்த ஃபோன் போயிருக்கோம். அவ்வளோ செகண்டு இதே ஸ்லாப்பில் ஏறி அந்த ஜன்னலில் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அப்புறமா போலீஸ் ஐதா ரவுண்ட்ஸில் இருந்தாங்க, அந்த போலீஸே வந்து தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஏன்னா ஒயர்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏதோ புது ஒயர்லாம் கையில் வச்சுருக்கீங்க, என்னமாச்சு? வீட்டில் கரண்ட்டு ஒயர் எடுத்துட்டாங்கண்ணா, அதனால் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து ஒயர் மாட்டிட்டு இருக்கோம். எடுத்துட்டாங்கன்னா திருடிட்டாங்கன்னு சொல்றீங்களா? திருடிட்டாங்க. இது நம்ம சகஜமாக நடக்குமா? இது எப்படி? இல்லை, ஏற்கனவே ஒரு தடவை எங்களுக்கு படிக்கட்டுலேருந்து வீட்டு வாசலில் லைனை கட் பண்ணிட்டாங்க. சரின்ட்டு விட்டோம். நாங்கள் திருப்பி வருவோம், யாருன்னே தெரியல. எனி டைம் வந்து எப்போ விடிய கால டைமில் வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. நேற்று ஈவினிங் மாதிரி 1:30 மணி வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து 3:30 மணிக்கு போட்டு போகிறேன், கரண்ட் இல்லை. மெயின் பாக்ஸில் கரண்ட் வருது, வீட்டில் கரண்ட் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களா? அங்கே மரியாதை நடத்துகிறாங்களா உங்களை? போலீஸ் ஸ்டேஷனில் அதான் சொல்கிறேன், நாங்கள் பணம் இருக்கிறவனுக்கும் ஒரு நடவடிக்கை, பணம் இல்லாதவங்களுக்கும் ஒரு நடவடிக்கை. அதாவது வந்து ஏழை சொல்லு ஏற்காது. நானும் வந்து கட்சியில் இருந்தவ தான். 26 வருஷம் திமுகவில் குப்பை கொட்டிக்கிறேங்க. எங்களது ஓட்டேரி தான். எங்கள் வீட்டுக்காரர் 38 வருஷமாக திமுகவில் இருந்தார். 8 உறுப்பினர் கார்டு இருக்குது என்கிட்ட, திமுக கார்டு. அவர் இப்போ 2010 இறந்தார். அதுக்கப்புறம் அம்மா கட்சியில் நான் சேர்ந்துக்கிட்டேன். சேர்ந்து மகளிர் 50 மகளிரை கூப்பிட்டு போய் பிரச்சாரணைக்கெல்லாம் போவேன். எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தேன் அம்மாவுக்கு. அம்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருந்தால் எங்களுக்கெல்லாம் நல்ல சலுகை கிடச்சிருக்கும். அம்மா பிரிவில் தான் எத்தனை வந்து போட்டாங்களே. இங்கே நாங்கள் காவா ஓரத்தில் தான் இருந்தோம், ஓட்டேரியில். பிரிட்ஜு இருக்குது பாருங்கள், அந்த டிபி ஆஸ்பத்திரிக்கு இந்தாண்ட ஃபஸ்ட்டு எங்களை தான் தூக்கிட்டு வந்து போட்டாங்க. 500 பேரை தூக்கிட்டு வந்து போட்டாங்க. எந்த ஒரு வசதியும் கிடையாது, உப்பு உதற மாதிரி உதறுது. இங்கே வரதுக்கு முன்னாடி பார்த்தோம், இங்கே தண்ணி தான் தேங்கி நிற்குது, பில்டிங் எல்லாம் நடக்குதா இல்லையாம்மா? இங்கே நடக்குது, அந்த அளவுக்கு சரியாக பார்க்கறது இல்லை. நாங்கள் வந்து 4 இயர்ஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடியிலேருந்து 10 இயர்ஸ் ஆகுது போல். ஆனால் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. வருவாங்க, க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாங்களும் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணுறீங்க, கீழே டேப்லாம் ஆள் வரமாட்டேங்கிறாங்க. டவுனில் இருக்கணும், ஃபுல்லாக தண்ணி தேங்கி டேமேஜ் ஆகிடுச்சு பில்டிங். பல வீடு டவுனாகவே போயிருக்கு. உள்ள இருக்க கிச்சன்ஸ்லாம் தெரியுது நாங்கள் நின்று ஒர்க் பண்ணும் போதே. ஆனால் வந்துட்டு வருவாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க கடமைக்குன்ட்டு. திருப்பி நெக்ஸ்ட் டே தண்ணி விட்டாங்கன்னா திருப்பி ஃபுல் ஆகிடும் தண்ணி. ஆமாம், நிறைய இதனாலேயே பசங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல், நிறையா வந்து ஃபீவர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. பில்டிங்லாம் குவாலிட்டியாக கட்டியிருக்காங்களாம்மா? இல்லையே, ஒரு ஆணி அதான் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ஆணி அடித்தா கூட வந்து அந்த செவுரெல்லாம் அப்படியே கொட்டும் கீழே. அந்த அளவுக்கு ரொம்ப போலாக இருக்குது பில்டிங். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அந்த அளவுக்கு சீக்கிரமா வர மாட்டாங்க. இன்னொரு வீட்டுக்கு வந்து கதவு ஓபன் பண்ணிடுவோம், அந்த மாதிரி இது. இல்லப்பா, இப்படி சேஃப்டி இல்லாம இருக்கிறது நீங்க எப்படி? நீங்க சேஃப்டி இல்ல தான், பல டைம் கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்க எல்லாம் டெத் ஆயிடுவோம், அப்படிதான் நடக்கும். சரி சரி சரி. இது எத்தனை கம்ப்ளைண்ட் கலெக்டர் மனு கொடுக்கறது எல்லாமே ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணியாச்சு. வேற என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்கம்மா கண்ணகி நகர்ல? ட்ரிங்க்ஸ் பண்றது, நிறைய ட்ரக் அடிக்ட் நிறைய இருக்கு. சேஃப்டி இல்ல. பில்டிங்குள்ளே வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க. ஆமா, கரண்ட் ஒயரை வந்து திருடிட்டு போகிறாங்க. ட்ரிங்க்ஸ்லாம் வந்து பில்டிங்ஸ்குள்ளே வந்து சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட போலீஸ் ஸ்டேஷன்லேயே கூட அந்தளவுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கிறது கிடையாது. சின்ன சின்ன பிள்ளைங்கள நாங்களே பார்க்குறோம், பின்னாடி எதனா சவுண்டு கேட்டுனா அவ்வளோ அழகாக சிரிஞ்சு வச்சு ஏற்றுறாங்க பிள்ளைங்க எல்லாமே. சின்ன சின்ன பிள்ளைங்க 14-15 இயர்ஸ் தான் இருக்கும். இன்ஜெக்ஷன் ஏற்றுறதும் இருக்கு. ஆமாம், எங்களுக்கு சேஃப்டி இல்லை. எல்லாமே நாங்கள் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கோம். எந்த சேஃப்டியும் இல்லை. அதை பார்த்து வளர்ந்து வர பிள்ளைங்க கூட கெட்டு போயிடும். இந்த மாதிரி ரொம்ப ட்ரக் அடிக்ட் பயங்கரமா இருக்கு இந்த ஏரியால. இல்லம்மா, வந்து போதைப் பொருள் ஒழிக்கிறது தான் கவர்மெண்ட் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரைடு பண்றாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே இன்னும் ரைடு எதுவுமே வரல இது வரலுமே. வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் நல்லா கிடைக்குதாமா? அதுவுமே கிடையாது. ஒவ்வொரு வாட்டி விடும் போதும் ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும். வரவங்களை வருவாங்க, விடுறவங்க அவங்க கிட்ட கேட்டால் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க, அவங்க மாட்டி போயிடாங்க. இப்போ வந்து ரொம்ப மோசம். இந்த ஒரு 2 months-ஆ 1 hour தான் தண்ணியே விடுவாங்க. அதுவுமே எங்களுக்கு வந்து வராது. அந்த 1 hour நாங்கள் சொன்னால் கூட இங்கே கீழே தண்ணி ஊற்றுதேம்மா, ரொம்புதுமா அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு மேலே டேப்பில் தண்ணி வர்றதை அவங்க வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. கீழே தண்ணி வேஸ்ட்டாக போகிறத மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணி அவங்க டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு தண்ணி வர மாட்டேங்குது. அந்த பில்டிங்குள்ளே ட்ரக்ஸ் சேல் பண்ணுறத முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்கள், தடை பண்ண சொல்லுங்கள். ட்ரக்ஸ் வந்து பில்டிங்குள்ளே சேல் பண்ணுறது வந்து தடை பண்ண சொல்லுங்கள். ஆமாம், உள்ளேயே, ஆமாம், பில்டிங்குள்ளேயே சேல் பண்ணுறாங்க. இதனால வந்துட்டு டேலண்டாக இருக்கவங்களுக்கு கூட கெட்ட பேர் தான். இந்த ஏரியானா இதுதான்,
அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை அடிச்சிட்டாங்க. ஓ. நிறைய பேருக்கு இதுக்குள்ள டேலண்ட் இருந்தும் வெளியே போய் வேலை கேட்கும் போதெல்லாம் நீங்க இந்த ஏரியால இருந்து வரீங்களா, உங்களுக்கு ஒர்க் சொன்னாலே எங்களுக்கு அந்த அளவுக்கு டக்குன்னு வேலை கிடைக்காது. அந்த இன்னும் அளவுக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு இருக்கா? இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் நீங்க ஆதார் கார்டுல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமா, ஆமா. கம்பல்சரி அதை நாங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆமா எதுனா வேற ஒருத்தங்க கிடைக்க வெளியே வேண்டிய போனா நல்ல ஒரு proof ஜாப் கூட கொடுப்பாங்க. இந்த ஏரியான்றதுனால கிடைக்காது. ஓ அப்படிலாம் பிரச்சனை அந்த face மாதிரி பண்றீங்க. பிரச்சனைலாம் இருக்கு இந்த ஏரியானால. இப்போ படிக்கட்டில் உட்காந்து நிறையாத பிள்ளைங்கள்லாம் கெஞ்ச அடிக்கிறானுங்க, ரெண்டு பக்கமும் வழி விட மாட்டானுங்க. ராவானா கரண்ட் நிறுத்திடுறாங்க. தண்ணி ஒன்றோட்ட ஒரு நாளைக்கு போடுற தண்ணி ஒரு வாரம் சென்று தண்ணி போடுறாங்க. ஆனால் காவல்துறைக்கு வராங்க, அவங்கள எங்கேயும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கணும் போயிடுறாங்க. ஏன்டா தம்பி இங்கே வாடா என்னடா பண்ணுறேன்னு கூப்பிட்டு கேட்க மாட்டேன்றாங்க. இங்கே ஏன் 10 பேர் கும்பலாக நிற்கிறீங்க படிக்கட்டில், பொம்பளை பசங்க போகிற வழியில் வர வழியில் ஏன் நிற்கிறீங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. எங்கேயோ மானம் இடி இடித்து எங்கேயோ மழை பெய்யுற மாதிரி பார்த்துக்கணும் போயிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு பாப்பா அங்கே என்ன உனக்கு வேலை, உங்கள் வீட்டுக்கு போன்னு கேட்டால் தான் அதுக்கு பயம் இருக்கும். அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ரோட்டே போகிறாங்க அப்படியே உட்காந்து இப்படி 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 பார்த்துன்னு போகிறதோட சரி. அவங்கள கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுற பழக்கம். இந்த படிக்கட்டு ஏறத்துக்கும் கஷ்டம், இந்த படிக்கட்டு ஏறத்துக்கும் கஷ்டம். அந்த படிக்கட்டுக்கு அந்த பில்டிங்கிற பசங்க எல்லாம் இங்கே வந்து நின்று கெஞ்ச அடிச்சுக்கின்னு ஒரே அரட்டை கேட்டாக்கா நீ என்ன கேட்குறது, நீ என்ன கேட்குறதுன்னு அரட்டையாக பேசுதுங்க. அது வேணால் காவல்துறைங்க வராங்க, பார்த்துன்னு இன்னமும் தேர் திருநாளை வேடிக்கை பார்த்துன்னு போல அந்த மாதிரி பார்த்துக்கினே போயிடுறாங்க. கூப்பிட்டு கண்டிஷன் பண்ணணும். பாட்டி நீ என்ன விற்கிறீங்க வா, உன் குண்டானை காட்டு, நீ கெஞ்சா விற்கிற இதில் என்ன வச்சு விற்கிற, பாட்டில் விற்கிறேன், நான் குண்டானை கூப்பிட்டு கலெக்ஷன் பண்ணணும். அந்த பழக்கமே கிடையாது. அதான் தேர் திருநாவில் இந்த தேர் நல்லா அழகாக குத்துறா, இந்த திருநாள் நல்லா கூத்தாடுறாங்களான்னு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் பார்த்துன்னு போகிறாங்க. காவல்துறைங்களுக்கு அதான் வேலை. இல்ல கஞ்சா அடிச்சா நீங்களாம் கேட்பீங்களா? நீங்க கேட்டா தேடா வந்துச்சு இது, ஐயோ அது அவங்களுக்கும் பயம் சார், அவங்களுக்கும் பயம். நம்மளை முன்ன போட்டு பின்னால் கச்சால முதுகுல சொல்கிறோம். காவல்துறைங்களுக்கும் பயம். மேலேருந்து பைப்பு உடைக்கிறாங்க. ஒரு வாரம் தண்ணி இல்லாத டேங்க் வர வச்சு பிடிச்சோம். நாங்கள் போயிட்டு சொல்லி அவங்க டேங்க் அனுப்புனாங்க. தண்ணி இல்லாத எல்லா பைப்பும் சீர் பண்ண பிறகு ஏறி ஒடிச்சிட்றானுங்க, பால் எல்லாரையும் ஒடிச்சிட்றானுங்க. கேட்டாங்க நீ என்ன கேட்கறது தேடா இதை அப்படின்னு அரட்டையாக பேசுகிறானுங்க, பதிலாக சொல்லணும். அதேமாதிரி காவல்துறைங்களும் அவங்க உடச்சதுனால தானே கேட்குறாங்க அப்படின்னு அவங்களும் கேட்க மாட்டாங்க. அதான் வேடிக்கை பார்த்துன்னு சுற்றி பார்த்துன்னு போகிற மாதிரி தான் அவங்க கடமை. எந்த கடையில் என்ன விற்குது பார்த்துனே வேடிக்கை பார்த்து போகிற மாதிரி தான். நான் ஒரு பொருள் ஒரு அங்காடி விற்றுன்னு போகிறேன், ஒரு முறுக்கு போண்டா விற்று போகிறேன்னா அதில் என்ன வச்சுன்னு விற்கிறேன்னு எனக்கு கூப்பிட்டு கண்டிஷன் பண்ணணும். அப்போ தான் பயம் இருக்கும் விற்கிறவங்களுக்கு. பூண்டு வச்சுன்னு விற்கிறவங்க கெஞ்சா வைப்பாங்க, புளி வச்சுன்னு விற்கிறவங்க மாவை வைப்பாங்க. சும்மா அதெல்லாம் வேஸ்ட்டு, காவல்துறைக்கு வேஸ்ட்டு. அதான் வேடிக்கை பார்த்துன்னு போகிறது, வேடிக்கை பார்த்துன்னு வருது, அவ்வளோதான். நீங்க கரண்ட் பிரச்சனை இருக்காமா எப்படிமா? கரண்ட்டு நிறுத்துறாங்க, ஆனால் ஒயரை திருடுறானுங்க. ஓ ஆமாம், திருடுறது எல்லா ஏரியாலயும் இருக்கீங்க? எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்கிறாங்க. அதான் ஒரு நாளாகிலும் கூட்டம் அவங்கள கண்டிஷன் பண்ணுறது கிடையாதுங்க. வேடிக்கை பார்த்துனே போகிறது, வேடிக்கை பார்த்துனே வருது. சொகுசியாக குப்பை மாடாக இருந்தாலும் சொகுசியாக வாழ்ந்தோம், நிம்மதியாக வாழ்ந்தோம். இங்கே 4வது அடிக்கு பில்டிங்னு சொல்கிறாங்களே கண்டி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, வேஸ்ட். இந்த ஆட்சியில் வந்து நிறைய இந்த போதை பழக்கம்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் கஞ்சாவெல்லாம் ஒழிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஏரியாவில் குறைஞ்சிருக்கா அந்த பழக்கம்? அதெல்லாம் குறைஞ்சிருக்கையா, குறைஞ்சிருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப இல்லை. அதுக்கு முன்னால் தவளெல்லாம் தலையை சுவைட்டிக்கணும் போகிறதும் வர்றதுமா இருக்கும். இப்போ கொஞ்சம் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு முன்ன நிறைய தான் இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. ஓகே ஓரளவுக்கு இப்போ தானங்க வந்திருக்காங்க. ஆமாம். சாட்லேயே எல்லாமே பார்த்துட முடியாதே. ஒரு முதலமைச்சர்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்ன எல்லாத்தையும் பார்க்கணுன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப்பாக எடுத்து வச்சா தாங்க மேலே ஏற முடியும். ஒரே அடியாக ஹைட்டில் தூக்கின்னு போனால் எப்படிங்க? அதையும் நம்ம பார்க்கணும் இல்லை, சொல்லுங்கள். அவருக்கு நிறைய டார்ச்சல் வருது, அவர் எப்படி சமாளிக்க போகிறாரு அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இன்னும் போக போக அவர் நல்லா நடத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா என்னத்தான் இருந்தாலும் 1000 மினிஸ்டராக இருந்தாலும் 1000 பிரதம மந்திரியாக இருந்தாலும் திருடனாக பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ட்டு பாட்டே இருக்கு. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பாடினார். அந்த மாதிரி அவங்களா பார்த்து திருந்தனா தான் யாராலையுமே திருத்த முடியாது. இவங்களை ரொம்ப அராஜகம் தாசியாக இருக்குங்க. பெண்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது. அது இல்லாமல் வந்து சில இதெல்லாம் இங்கே நடக்குது. என்னதுமா? குறை சொல்கிறதுல வேஸ்ட்டு. அந்த பக்கமெல்லாம் எல்லாமே கிடைக்குது. ஓகே. சகலமும் கெட்டவங்க வந்து முக்கால்வாசி இருக்காங்க, நல்லவங்க வந்து கால் பாகம்தான் இருக்காங்க. பல இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்து அக்கிஸ்டுங்கெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பெண்கள் உபச்சாரம் பண்ணுறது, இந்த போதை பொருள் விற்கிறது, டேப்லெட்டு விற்கிறது, போதை ஊசி விற்கிறது எல்லாமே இங்கே நடக்குது. அதை எந்த போலீஸாலையும் அதை வந்து சீர்திருத்தம் பண்ண முடியல. வரானுங்க ஏதோ பைசா வாங்கிட்டு போகிறானுங்களே, என்ன பண்ணுறவே தெரியல. அதை முற்றிலையும் ஒழிக்கணுங்க, அப்போ தாங்க நடமாட முடியும் மனுஷனை.
அதை கொஞ்சம் பாருங்கள். ஓகே அம்மா, இது பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கு. இது புது பில்டிங்கா எப்படிம்மா அது? இல்லை, இது எயில் நகர் வந்து 11வது பிளாக்கு. சரி. இதில் வந்து பூஜை போட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மேலே டைல்ஸ் தளம் உடச்சி கீழே வாரி போட்டு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சரிம்மா. பாத்ரூமில் டைல்ஸ் உடச்சி ஒட்டி கொடுத்துருக்காங்க. ம். ஆனால் மற்றபடி இதில் எந்த வேலையுமே செய்யலை. கீழே தரையும் எங்களுக்கு போட்டு தரல. கீழே வர சாக்கடை தண்ணி உள்ள பில்டிங் உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. இப்போ பில்டிங்கை சுற்றி ஒரு பழுப்பு கூட எங்களுக்கு ட்ரைனேஜ் பழுப்பா குழா பழுப்பா பாத்ரூம் பழுப்புன்னு எதுவுமே மாற்றலை. எல்லா பழுப்பா அப்படியே இருக்குது. ஆனால் சும்மா மட்டும் பெயிண்ட் மட்டும் அடிச்சு கொடுத்துட்டாங்க, நான் வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு இப்போ இதில் கணக்கு கொடுக்குறாங்க. இது ஆஃபீஸில் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு கொடுக்குற வேலையை இவ்வளோ பணம் இதில் கொடுத்துருக்காங்க, சொல்ல முடியாத அளவுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக இது பில்டிங்கு ஒர்க்குக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஒர்க்கு பணம் எங்கே போச்சு? ஏன் இப்போ இந்த பில்டிங்குக்கு வேலை செய்யலை? இதில் தான் முத பூஜை போட்டாங்க. இதில் தான் எல்லா ஆஃபீஸரு கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து பூஜை போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணி வேலையை செய்யுது. அடுத்த பில்டிங்கில் பாருங்கள், எல்லா பழுப்பும் மாற்றிருக்காங்க. எல்லா பில்டிங்கில் இப்போ உடச்சி பூசுறாங்க, தரை போட்டு தராங்க. கீழே மேலே பாத்ரூம்லாம் டைல்ஸு, அதுக்கு மேலே உடச்சி பூசுறாங்க. ஆனால் இந்த பில்டிங்கில் மட்டும் ஒரு வேலையுமே செய்யலை. இப்போ இந்த பில்டிங் மட்டும் என்ன பண்ணுச்சு? இந்த பில்டிங்கில் இருக்க நாங்கள் எல்லாரும் என்ன பாவம் பண்ணோம்? தண்ணி விட்டா எங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே தண்ணி விட மாட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக கீழே தான் போகுது. அந்த தண்ணி பழுப்பை கூட எங்களுக்கு மாற்றி தரல. எல்லா தண்ணியும் கீழே தான் போகுது. ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த நேரத்துக்கு நாங்கள் வரேங்க பார்க்குறேங்க, அவ்வளோதான். ஒரு வீட்டு உள்ள தளம் உடஞ்சி கொட்டுது, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. பூசி குத்துட்டு வராங்க, 1 ஹவரில் திருப்பி கீழே கொட்டுது. வந்து சொன்னாக்கா இல்லைக்கா நான் மறுபடியும் பூசி தரேன்றாங்க. அப்போ செய்கிற வேலையை ஒரு தடவை ஒழுங்காக செய்ய வேண்டியது, எதுக்கு இத்தனை தடவை செய்யணும்? என் வீடு தான் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். எங்கள் வீடு ஜன்னல் போயிருக்கு, உள்ள கதவு போயிருக்கு. ஆனால் எனக்கு எதுவுமே ரெடி பண்ணி தரல. அப்போ எதுக்கு இந்த வேலை செய்யாமலே இருக்கலாமே? எங்கள் பில்டிங்கை ஒதுக்கி வச்சுருங்க, நாங்களே ஷேர் பண்ணி நாங்களே செஞ்சுட்டு போவோம்ல. எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சு கொடுத்தா உடச்சி 10ல் எப்படி எங்களுக்கு க்ளீனாக செஞ்சு தராங்க, அந்த மாதிரி எங்களுக்கு உடச்சி பூசி மறுபடியும் எங்களுக்கு பழுப்பு மாற்றி கொடுக்குறதா இருந்தால் ஓகே, நாங்கள் இது பண்ணுவோம். இல்லைனா நாங்கள் மொத்த பில்டிங்கில் எல்லாருமே இறங்கி 96 வீட்டும் நாங்கள் ரோட்டில் மறியல் பண்ணுவோம். இதனால் என்ன வருதோ வரட்டும். முதலமைச்சர் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் அதை நடவடிக்கை எடுக்கல. இப்போ வந்துக்கிற முதலமைச்சராது இதுக்கான ஒரு ஸ்டெப்பு எடுக்கணும் எங்களுக்கு. வணக்கம், நான் எழில்நகர் பகுதியில் வந்து சமூக சேவகராக இருக்கேன். இப்போ வந்து என்னென்னா, எங்கள் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் சங்கம் ஓப்பன் பண்ணோமே. இங்கே ஆர்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணதே நாங்கள் தான். பட் ஆனால் எங்களுக்கே நிறைய சிக்கல்லாம் வந்து நிறைய இது எங்கள் பிளாக்கில் வந்து நிறைய வந்து தண்ணி நிறைய ஊற்றிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ 4வது மாடி கீழே தான் மழை பெஞ்சா தண்ணி நிற்கும் சொல்லுவாங்க. 4வது மாடிலேயே வந்து எங்களுக்கு வந்து முழங்கால் அளவில் தண்ணி நின்று ஒரு சில வீடியோஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது. ஸோ எங்கள் பிளாக்கை வந்து இப்போ வரைக்குமே சரி பண்ணாமல் தண்ணி ஊற்றுனதை மட்டும் சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த ஸ்லம் போர்டுக்கு நன்றி சொல்லலாம். பட் மற்ற விஷயம் எதுவுமே நடக்கவே இல்லை. பக்கத்தில் எல்லா இடத்துலையும் வந்து புது பழுப்புங்க மாற்றுறாங்க. பட் ஆனால் எங்கள் பிளாக்ல வந்து இன்னும் புது பழுப்பு மாற்றலை, இல்லை பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் பேட்ச் ஒர்க் அது மேலேயே பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய இஷ்யூ இருக்குது. எல்லாத்தோட அடிப்படை தேவையே வந்து நம்மளோட மருத்துவம் தான். அந்த மருத்துவமே இந்த எழில் நகர் கண்ணகி நகருக்கு சரியே கிடையாது. இப்போ பெரும்பாக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காங்க. அது பேருக்குன்னு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே டாக்டர்ஸ் கிடையாது. அதே போல் தான் இங்கேயும் யூபிஹெச்னு ஒன்று இருக்குது கண்ணகி நகரில். அது யூபிஎஸ்சி வந்து உயிர் காக்கும் மருத்துவமனையா இல்லை உயிர் எடுக்கிற மருத்துவமனையா தெரில. எல்லா குழந்தைங்களும் இப்போ கர்ப்பிணி பெண்கள் எங்கள் வீட்டில் கூட என் தங்கச்சி வந்து மாசமாக இருந்தாங்க. நானே சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாத, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டெத்து தான் வரும், வேணாம் அப்படின்னு சொல்லி கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை எக்மோ இருக்குது, இந்த மாதிரிலாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலை வருது. அப்போ எதுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலு? எங்கள் மகப்பேறு மருத்துவமனைன்னு பேருக்கு தான் இருக்கே கண்டி, அது சுத்தமான ஒரு மருத்துவமனையாக இல்லை. முதல்ல டாக்டரே கிடையாது. இங்கே வந்து ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறமா டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க தான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுலேருந்து பேசாமல் டாக்டர் போகிறதுக்கு பதில் ஹவுஸ் கீப்பிங்கே வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் போல். அவ்வளோ கேவலமான ஜென்மமாக நாங்களாம் இங்கே இருக்கோன்னு சொல்கிறத மன வருத்தத்தோடு கேட்குறேன். இப்போ இருக்க சிஎம் வந்து இப்போ நல்லா நிறைய பண்ணிட்டு வராரு. பட் ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, எங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலே இங்கே இல்லை. இருந்தால் கூட அது சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது. எந்த டாக்டருமே அங்கே இல்லவே இல்லை. ஆனால் பேருக்கு பல் மருத்துவம் இருக்குது, தோல் மருத்துவம் இருக்குது, நிறைய மருத்துவம் இருக்குது. ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற இடமே அதில் ஓப்பனில் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் இப்போ எனக்கே வந்து உடம்பு சரியில்லைனா, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் இங்கே பார்க்காம ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குதுன்னு போகிறோம். இங்கே இருக்க மக்கள் எல்லாமே ஒன்று ராயப்பேட்டை, ஜிஹெச்சி இல்லை ஓமந்தூர், இந்த 3 தான் சோர்ஸாக எடுத்து போகிறாங்களே கண்டி. கண்ணகி நகர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. நிறைய இடத்துல வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லிட்டு சும்மா கட்டி வச்சுருக்காங்க. ஆடு மாடு இதெல்லாம் படுக்க தான் கட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல. அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். தண்ணி அங்கே போனா இந்த தான் ஓடிடும்.
ஐயோ இதில் வருமா? உள்ள வளர்ந்துறதே வந்து பாருங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். எப்பா எழுதி கொடுத்துட்டு வந்தான் கையோட வந்துடுது நம்மளுக்கு. இப்படி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதேதான் இப்படி வரும்போது எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. என்ன மாவீரன் படத்தை வந்த மாதிரியா இருக்கு. அதேதான் சேம் டு சேம். எல்லா வீட்லயும் அதேதான். இதேதான் சேம் டு சேம். பாருங்க இது தெரியுதா உங்களுக்கு அந்த கம்பி? ஆமா இந்த டிஎம்டி கம்பி அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த கம்பிலாம் கிடையாது. இவங்க எந்த கம்பி போறாங்க? ஜன்னலுக்கே வாரண்டி கிடையாது. பாருங்க ஜன்னலே அது பாருங்க 2 வாட்டி கிட்ட ஜன்னலை கையில எடுத்தேன். எல்லா பில்டிங்கும் பண்ணாங்க பாருங்க தெரியுதா? ஜன்னலே குவாலிட்டி இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இங்கே தான் ஒரு பிரச்சனை. இங்கே வந்து தண்ணி வசதி வந்து கிடையாது. தண்ணி வசதி இருந்தாலும் 3 நாள் 4 நாள். இப்போ கீழே இருந்து குடம் தூக்கிட்டு லேடிஸ்லாம் மேலே வர முடியுமா நீங்கள் சொல்லுங்கள்? ஆமாம் கஷ்டம். வயசானவங்க இருக்காங்க, ப்ரெக்னன்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஓல்டேஜ் ஆனவங்க இருக்காங்க. அவங்களாம் எப்படி தண்ணி தூக்கிட்டு வருவாங்க? இப்போ வீடு குவாலிட்டி டெஸ்ட்டு காட்டினேன் உங்களுக்கு. அந்த குவாலிட்டி நீங்களே பார்த்தீங்க. என்ன கேட்டீங்க? மாவீரன் படமான்னு கேட்டீங்க. ஆனால் என்ன சொன்னேன், இருங்க நான் கையிலேயே போட்டு காட்டுறேன்னு கையிலேயே எடுத்து காட்டினேன். ஓகே, எனக்கு இதுவே ரெடி பண்ணி தரல. ஒரு 3 வருஷமாக அந்த வீட்டில் நான் இருக்கேன். அந்த வீட்டில் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணோம், மழை பெஞ்சா எனக்கு வீட்டு உள்ளே தண்ணி வந்துடும். நான் வெளியில் படுப்பேனா, இங்கே படுப்பேனா, ரோட்டில் போய் படுப்பேனா? அப்போ எதுக்கு இந்த வீடு? சும்மானாக்கா நீங்கள் வீடை கொடுத்துட்டீங்க. அப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்திருந்தா நான் ராஜா மாரி இருந்திருப்பேனே. இங்கே நீங்கள் எங்களை தூக்கி போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. நீங்கள் இங்கே வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒட்டு மொத்தமாக குடிசை மக்கள்லாம் இங்கே போட்டால் ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ஓட்டு எண்ணிக்கை உங்களுக்கு கணக்காக வரும் தான் நீங்கள் இங்கே போடுறது. நீங்கள் அந்தந்த ஏரியாவில் பிரிச்சிங்கன்னா தனித்தனியாக ஓட்டு கம்மியாக வரும். இங்கே போட்டிங்கன்னா ஓட்டு அதிகமாக வரும். அந்த ஒரு கணக்கில் தான் இவங்க இந்த குடிசை மாற்று வாரியம் போட்டதே. அது ரீசனே இதுதான். அதான் சார் 8ஆம் தேதி அவளுக்கு வலி இருக்குதுன்னு சொன்னான். வலி இருக்குதுன்னு சொன்னோன்னா அவள் மாதம் அங்கே தான் செக்கப் போய்க்கிறான். அன்றைக்கி காலையிலையும் அவள் செக்கப் போயிருக்கா. போனதில் அவளே இது எடுத்துருக்காங்க, எல்லாமே எடுத்துக்கிறாங்க, எல்லாமே நார்மல்னு சொல்லிக்கிறாங்க. வந்துட்டு நைட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லும் போது இவங்க அவங்க வீட்டுக்காரிட்டுன்னு போயிருக்கா. போகும்போது இந்தமாரி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறாங்க. பார்த்ததுல என்ன சொல்லியிருக்கணும், குழந்தை எந்த இடத்துல இருக்குது எப்படின்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாத அடுத்த மாதம் தான் உனக்கு டைம் இருக்குது, நீ கிளம்பிடுமா, ஒன்றும் இல்லை, இது சாதாரண வர வலி தான் சொல்லிட்டு அந்த பிள்ளைய அனுப்பிச்சிட்டாங்க. காலையில் நாங்கள் வேலைக்கு கிளம்பிட்டோன்னா ஒரு 7:30 மணி இருக்கும் ஃபோன் வருது. அக்கா எனக்கு வயிறு வலிக்குதுக்கான்னு. என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா, எதுனா ஆட்டோ இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போங்க, நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, இல்லைக்கா எனக்கு லேசாக நைட்டு வலிச்சுதே, அந்த மாதிரி தான் வலிச்சுது, அவங்க தான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, இல்லாடி நம்ம கோஷாக்கு போயிடலாம், வலி அடிக்கடிக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். இல்லைக்கா எனக்கு குழந்தை இங்கேயே பெற்றுக்க சொல்லிட்டாங்கக்கா, நான் அதனால இங்கே போகிறேன். ஃபஸ்ட்டில் ஒரு பாப்பா அவனுக்கு கையில் இருக்குது 3 வயசில். சரிம்மா நீ உன்னை அங்கேயே பெற்றுக்க சொன்னேன். ஏன்னா இவ தான் மாதம் செக்கப் போகிறா, இவகிட்ட தான் இந்த டாக்டருங்க பேசிக்கிறாங்க சொல்லி நாங்களும் சரின்ட்டு நாங்களும் வந்து கூட்டிட்டு போயிட்டோம். கூட்டின்னு போனோம் சார், ரொம்ப வலி. கூட்டின்னு போனோமே, டாக்டர் இல்லைம்மான்னு சொல்லி தான் நாங்கள் உடனே கோஷாக்கு இட்டுன்னு போயிட்டுருப்போம். எதுவுமே சொல்லாத மேலே போயிட்டு ஒரு ஆயம்மா ஒரு சிஸ்டர் கை க்ளோஸ் போட்டு பார்த்துக்கிறாங்க. கை க்ளோஸ் பார்த்துது. அப்போவும் டாக்டர் இல்லைன்னு சொல்ல உடனே கேட்குறேன், அவளுக்கு ஆப்ரேஷன், நீங்கள் எது கை க்ளோஸ் போட்டு டாக்டர் எங்கன்னா, டாக்டர் இல்லை, டாக்டர் இன்னைக்கு கிடையாது, டாக்டர் இல்லைன்ட்டு நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா நாங்கள் இட்டுன்னு போயிருப்போம். என் தம்பி ஆட்டோ ஓட்டுறான், நாங்கள் கூட்டின்னு போயிருப்போம், நீங்கள் எதுக்கு அசால்ட்டாக நீங்கள் இந்தமாரி பண்ணுறீங்க சொன்னால். அப்போ ஆம்புலன்ஸாக அவங்கள வர வச்சாங்க. ஆம்புலன்ஸாக 10 நிமிஷம் வெயிட் பண்ணுது. உடனே ஏற்றியும் அனுப்பல, எதோ பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. போய் ஒரு 3 செகண்டில் குழந்தை இறந்துச்சு. நானும் எங்கள் அம்மாவும் தான் இருக்கோம். குழந்தை இறந்துச்சு, நீங்கள் 1/2 hour முன்னாடி இட்டுன்னு வந்தாலும் நாங்கள் காப்பாற்றிருப்போம். குழந்தை இறந்துச்சு, இது இன்னும் நல்லா இருக்குதா, குழந்தைய நல்லா இருக்குது, தாயே நல்லா இருக்கும் போது இன்னும் பிரச்சனை, ஏன் அந்த ஹாஸ்பிட்டலில் லேட் பண்ணாங்க, அவங்களே எங்களை திட்டினாங்க. இந்த அளவுக்கு ஒரு அசால்ட்டாக இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில். அப்போது ஒரு சாதாரண இருக்கிற நாங்களாம் வந்து ஒரு கூலி தொழிலாளியோ ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களோ அந்த மாதிரி தான் இருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த இடத்துல எங்களை இட்டுன்னு வந்து போட்டிங்க, நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் ப்ரைவேட்டில் பார்க்கறதுக்கு எங்களுக்கு என்ன வசதி இருக்குது? இந்த ஆயிடுச்சு, போன தடவை 9ஆம் தேதி ஆச்சு, இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எப்படி இது? அப்போ சாதாரண ஒரு ஆட்டோக்கார் பொண்டாட்டி தானே, என்ன நடந்தாலும் என்ன அப்படின்னு விட்டுட்டாங்களா இந்த அரசாங்கம்? அது ஒரு நியாயம் கிடையாதா? அந்த புள்ள இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. அந்த பொண்ணுக்கு 24 நேரம் டைம் கொடுத்தாங்க, இந்த பொண்ணு இறந்துட்டோம் எங்களால் முடியாதுன்னு. எப்படியோ அவங்க உயிரை காப்பாற்றி, நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டீங்களோ அந்த தெய்வம் தான் அந்த பிள்ளைய காப்பாற்றி இருக்குதுன்னு அதே டாக்டர் எங்ககிட்ட சொன்னாங்க. இன்ன வரைக்கும் வந்து என்னாச்சு ஏதாச்சு யாருமே வந்து எங்களை கேட்கல. அந்த ஃபஸ்ட்டு குழந்தைங்க இதே கேர்லெஸ் தான் அவங்க பண்ணாங்க. கை காலெல்லாம் குழந்தைக்கு திரும்பி நின்றுது. அப்பவும் ஒரு வார்த்தை கூட சொல்ல. இட்டுன்னு போய் பண்ணால் அங்கே இதே இதுதான் எங்களை கேட்டாங்க, ஏன் அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லலையான்ட்டு. அந்த குழந்தைக்கு உயிர் மட்டும் தான் இருந்தது தவிர வேறு எதுவுமே இல்லை.
ஆட்டோ நீ மாதம் செட்டிநாட்டில் 10,000 கொடுத்து செலவு பண்ணி இன்னைக்கு அந்த பிள்ளைய நடக்கிற அளவுக்கு ஆளாக்குனா. இந்த குழந்தைக்கே எதுவுமே சொல்லலை. இது இப்படியே இருந்தால் எப்படி? அப்போ நாங்களாம் இந்த இடத்துல வாழ்கிறதுக்கா வாழாததுக்கா? நாங்கள் ஏதாச்சும் ஒரு இதுவும் நீங்கள் பண்ணணும்ல எங்களுக்கு. இன்னும் கூப்பிட்டு ஒரு பாதிக்கப்பட்ட தாய் தகப்பங்கிட்ட பேசினாங்களா? என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்களா? அன்றைக்கி நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க கேட்கும் போது மட்டும் எல்லாம் செய்கிறோம், எல்லாம் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் வந்து கேட்குறோம். நான் இன்ன வரைக்கும் அந்த டாக்டர்கிட்ட போய் பேசினாங்களா? இன்ன வரைக்கும் அந்த ஆயம்மா கிட்ட பேசினாங்களா? இன்றைக்கி ஒரு குழந்தைய போயிடுச்சு. ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய சுமந்து இருப்பா. எத்தனை ஸ்கேனு, எத்தனை ரிப்போர்ட்டு, எத்தனை இது. ஒரு உயிரை அந்த தாய்க்கு போயிருந்தா எப்படி? எங்களுக்கு ஒரு நியாயம் வரணும். அந்த ஆட்டோ காசு இன்னைக்கு அவனுக்கு நடந்ததா இன்னைக்கு இன்னொருத்தருக்கு. இன்னைக்கு அந்த ஆட்டோ எடுத்துட்டு ஓடினா தான் அந்த பிள்ளைங்களை அவன் காப்பாற்ற முடியும். இது என்ன? எங்களுக்கு அந்த அரசாங்கம் தான் உதவி செய்யணும். அந்த அரசாங்கம் தான் எங்களுக்காக இறங்கி பேசணும். இன்னைக்கு ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுறவனால என்ன பண்ண முடியும்னு விட்டுட்டீங்களா? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.